நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் ரேஞ்ச், மேக்ஸிமம் ஹைட் அண்ட் டைம் ஆஃப் ஃபிளைட். நம்ம வந்து முதல்ல டைம் ஆஃப் ஃபிளைட்ல இருந்து ஆரம்பிப்போம். டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு முன்னாடி டைம் ஆஃப் அசென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒன் டைமென்ஷன் மோஷன்ல டைம் ஆஃப் அசென்ட் அண்ட் டைம் ஆஃப் டிசென்ட்னு, அதாவது அந்த ஒரு பொருள் மேல போய் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்றதுக்கான டைமை வந்து நம்ம சொல்லுவோம் டைம் ஆஃப் அசென்ட்னு. மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கீழே வரதுக்கான டைம் ஆஃப் டிசென்ட். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. முதல்ல வந்து டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட், மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்றதுக்கான டைம். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்றதுக்கான டைம்கான ஃபார்முலா என்னது? நம்ம ஏற்கனவே ஒன் டைமென்ஷன்ல நம்ம என்னன்னு பார்த்திருப்போம், T ஈக்குவல் டு U/G ன்னு பார்த்திருப்போம். T ஈக்குவல் டு U/G. இந்த இடத்துல வேற ஒண்ணும் இல்ல, சேம் ஃபார்முலா தான். U y காம்பனன்ட் ஆஃப் G, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி வந்து y காம்பனன்ட்ல இருக்கு இல்லைங்களா, U sin theta, U sin theta by G அப்படிங்கிறது தான் வந்து டைம் ஆஃப் அசென்ட். அதே ஃபார்முலா தான், ஜஸ்ட் y காம்பனன்ட். ஏன்னா மேல பக்கம் போறது வந்து ஹைட் பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த ஒரு டைம் ஆஃப் ஃபிளைட்ங்கிறது இருக்க போகுது. ஓகேங்களா, அப்ப ஹைட் பேஸ் பண்ணுது. டைம் ஆஃப் ஃபிளைட்ங்கிறது மொத்தம் வந்து மேக்ஸிமம் ஹைட் இல்லாம கீழே மறுபடியும் கிரவுண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு திரும்பி வரதுக்கான டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ப்ரொஜெக்டைல் மோஷன். அந்த ஒரு கம்ப்ளீட் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு தேவையான அந்த ஒரு டைம் தான் டைம் ஆஃப் ஃபிளைட். அங்க என்னன்னு பார்த்திருப்போம், T ஈக்குவல் டு கேபிட்டல் T ஈக்குவல் டு 2U by G ன்னு பார்த்திருப்போம். இந்த இடத்துலயும் சேம் ஃபார்முலா தான். U க்கு பதிலா U y காம்பனன்ட். y காம்பனன்ட் என்னது? sin theta. அப்ப 2U sin theta by G. ஓகேங்களா, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒன் டைமென்ஷன் மோஷன் படிச்சிருந்தாலே இதுல இருக்க எல்லா ஃபார்முலாஸும், இதுக்கு மேல நம்ம பார்க்க போற எல்லா ஃபார்முலாஸும் ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் அதோட கண்டினியூஷன் மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஒரு டைம் ஆஃப் ஃபிளைட்ங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் டைம் ஆஃப் ஹர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே பார்த்துருப்பாங்களா, சேம் அதே தான் இந்த இடத்துலயும். ஓகேங்களா, மேல ஏறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதே தான் கீழே வரதுக்கு. எப்ப ஏர் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம், சேம் அதே மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணாதப்ப. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு மேல நம்ம பாக்குறது, இதோட நமக்கு ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மோஸ்ட்லி டைம் ஆஃப் ஃபிளைட்ல இருக்கிற எல்லா சம்ஸும் போட்டுடலாம். ஓகேங்களா, கீழே இதுக்கு மேல பார்க்க போறலாம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ். ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதுக்கான ஷார்ட் கட்ஸ் தான், வேற எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேங்களா, ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். சார் அது என்ன சார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா? ஒண்ணும் இல்ல, தீட்டான்னு ஒரு ஆங்கிள் இருக்குன்னா 90 மைனஸ் தீட்டா தான் இன்னொரு ஆங்கிள். எக்ஸாம்பிளுக்கு 15 தீட்டா 15 அப்படின்னா 75 வந்து அவரோட காம்ப்ளிமெண்ட். 15ஓட 70 காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் என்னது? 75. சார் நான் 30 எடுத்துக்கிறேன் சார், தீட்டாங்கிறது 30 டிகிரி. அப்ப இங்க 60 வரும். 90 மைனஸ் 30 60. அப்ப 30க்கு 60 டிகிரி அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள். அப்ப அந்த காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸ்க்கு டைம் ஆஃப் ஃபிளைட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள்னா ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் இதை வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்ப 2U sin theta by G. ஓகேங்களா, நெக்ஸ்ட் sin 90 minus theta by G ன்னு அப்ளை பண்ணலாமா? தீட்டாக்கு பதிலா 90 minus theta. sin 90 minus theta ஓட வேல்யூ cos theta. நமக்கு ASTC ரூல் தெரியும். இது always sin tan cos. sin 90 minus theta 90. ஓகேங்களா, இதுதான் 90 மைனஸ்னா இந்த இடத்துல இருக்கும். இங்க இருந்து இது வந்தா 90 மைனஸ்னா இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த இடத்துல 90 டிகிரி அப்படிங்கும்போது அதோட காம்ப்ளிமெண்ட் எழுதணும், சைன்னா காஸ். ஓகேங்களா, அப்ப சைன் வந்து காசா மாறி இருக்கும், பாசிட்டிவ்ல எல்லாமே இந்த இடத்துல பாசிட்டிவ், அப்ப அது பாசிட்டிவ். ஓகேங்களா, அப்ப சைன் தீட்டா என்ன ஆயிடுச்சு? காஸ் தீட்டாவா மாறிடுச்சு. 2U கேன்சல் ஆயிடுச்சு. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன வரும் நமக்கு? tan தீட்டா. அப்ப காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கான டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா tan தீட்டா கிடைக்கும். ஓகேங்களா, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸோட டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு ரேஷியோ எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அதோட வேல்யூ tan தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரேஷியோ ஆஃப் டைம் ஆஃப் ஃபிளைட் தான் நமக்கு இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ரெண்டு கண்டிஷனுக்கும். ஓகேங்களா, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல ஷார்ட்கட்டா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெரைவ் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா இருந்து டெரைவ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேங்களா, இருந்தாலும் நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டைம் ஆஃப் ஃபிளைட். அதுல ரெண்டாவது கண்டிஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டைம் ஆஃப் ஃபிளைட். ரெண்டாவது கண்டிஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல, சேம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் பத்தி தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸோட ரேஷியோ, ரெண்டாவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸோட மல்டிப்ளிகேஷன். ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி கிடைக்குங்களா? T1 into T2, 2U sin theta by G, 2U cos theta by G. sin 90 minus theta என்ன இருக்கும்? cos theta மாதிரி இருக்கும். அப்ப 2U 4U square sin theta cos theta G into G square. ஓகேங்களா, நம்ம ரேஞ்சுக்கான ஃபார்முலா நம்ம இன்னும் பார்க்கல. ரேஞ்சுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா, ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இதை கன்வெர்ட் பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, U square sin 2 theta by G அல்லது sin 2 theta எப்படி எழுதலாம்? 2 sin theta cos theta. அப்ப இந்த 2 sin theta cos theta இதுல இருக்க ஒரு 2 sin theta cos theta நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா R ன்னு எழுதலாம், ரேஞ்ச் ன்னு எழுதலாம், பை G ஓட. இதுல இருக்க ஒரு G ஓட. அப்ப மீதி என்ன இருக்கும்? இங்க ஒரு U square இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. 2U square
இங்க ஒரு g இருக்கு ஓகேங்களா சாரி u ஸ்கொயருமே இங்க இருக்குல்ல சாரி u ஸ்கொயர் வராது அதாவது இந்த u ஸ்கொயர் sin θ இதுல இருக்க ஒரு g இதுல இருக்க ஒரு 2 இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம என்ன எழுதலாம் r னு எழுதலாம் ஓகேங்களா ரேஞ்சுக்கான ஃபார்முலா பின்னாடி பார்க்கலாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது ஓகேங்களா பட் இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப 2 இந்த டேர்ம்ஸ் மொத்தமா சேர்த்து r னு எழுதலாம் டிவைட் பை ஒரு g இருக்கு அப்ப 2r by g அப்ப மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டைம் ஆஃப் ஃளைட் எப்ப காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டைம் ஆஃப் ஃளைட்டுக்கான வேல்யூ என்னது 2r by g இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் என்ன கிடைக்குது tan θ ன்னு கிடைக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கண்டிஷன் மட்டும் பார்த்தறலாம் டைம் ஆஃப் ஃளைட் பேஸ் பண்ணி என்ன அப்படினா நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம் மேக்ஸிமம் ஹைட்ட ரீச் பண்ண டைம் கேட்டாங்கன்னா u by g அதாவது u sin θ by g அதாவது ஃபுல் டைம் ஆஃப் ஃளைட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் 2u sin θ by g பட் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிருக்கு ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிருக்கு அங்க போறதுக்கான நேரம் அதையும் கேட்கலாம் அல்லது அதுக்கான நேரத்தை கொடுத்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அல்லது எவ்வளவு ஹைட்ல அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல போயிருக்கும் ஓகேங்களா எவ்வளவு ஹைட்டுக்கு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் ஓகேங்களா என்னன்னு நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா இங்க இருந்து இங்க போறதுக்கான டைம் t1 எடுத்துக்கிறேன் இங்க இருந்து இங்க கீழே வரதுக்கான டைம் t2 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு கண்டிஷனு அப்ப இந்த ஒரு ஹைட்டோட வேல்யூ h ன்னு எடுத்துக்கிறேன் அந்த h கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா சிம்பிள் கண்டிஷன் மொத்தம் tங்களா மொத்தம் டைம் ஆஃப் ஃளைட் கேபிட்டல் T ன்னு எழுதலாம் அல்லது இந்த t1 plus t2 ரெண்டும் சேர்ந்தா என்னது t அப்ப t1 plus t2 equal to t ஓட வேல்யூ 2u sin θ by g ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணிருக்கேன் u sin θ மட்டும் ஒரு பக்கம் வச்சிட்டேன் அதாவது இனிஷியல் வெலாசிட்டி வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் ஒரு பக்கம் வச்சிட்டு மீதியை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் at highest point ஓகேங்களா நான் என்ன பண்றேன் at highest pointல ஈக்குவேஷன் எழுதுறேன் h equal to ut minus half gt square நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ut minus half gt square இந்த ஒரு ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைட் கீழ இருந்து பொருள் மேல போகும்போது இந்த ஒரு ஃபார்முலா படி h equal to u ஓட வேல்யூ என்னது u sin θ t ஓட வேல்யூ இங்க இருந்து இங்க போறதுக்கான டைம் என்னது t1 ஓகேங்களா நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறது இந்த ஒரு ஹைட் ஓகேங்களா அப்ப t1 half g t1 ஸ்கொயர் இந்த ஒரு டைம் தான் நான் எடுத்திருக்கேன் இங்க இருந்து இங்க போறதுக்கான டைம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஹைட் தான் அவங்க கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப half t gt ஸ்கொயர் ஓகேங்களா இந்த இடத்துல t1 ஸ்கொயர் ஆயிடும் ஜஸ்ட் u sin θ க்கு பதிலா நான் என்ன பண்றேன் மறுபடியும் இந்த ஒரு வேல்யூ அப்ளை பண்றேன் u sin θ க்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணி நான் கேன்சல் பண்ணி சால்வ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனலா இந்த ஒரு ஃபார்முலா கிடைக்கும் அதாவது அந்த ஒரு ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா நம்ம இதை ஃபுல்லா அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் போதும் பட் கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப கொஸ்டினை புதுசா கொடுத்தாலும் நமக்கு போட தெரியணும் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நம்பி இருக்க கூடாது ஓகேங்களா ஒருவேளை ஃபார்முலா மறந்துச்சுன்னு என்ன பண்றது ஜஸ்ட் அந்த ஒரு கண்டிஷனுக்காக இந்த ஒரு டெரிவேஷனுமே நான் கொடுத்துருக்கேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஓகேங்களா அந்த ஒரு ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த ஹைட் வந்து நான் ஹச்சின்னு எடுத்துக்கிறேன் அந்த ஹச்சி வந்து ut minus half gt square ஒரு பர்டிகுலர் ஹைட் இருக்கு நான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் யூஸ் பண்ணிருக்கேன் வேற எதுவும் பண்ணல ஓகேங்களா ஜஸ்ட் அப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இனிஷியல் வெலாசிட்டி u sin θ தானே ஐ மீன் இனிஷியல் வெலாசிட்டியா இருக்கட்டும் அந்த ஹைட்டுக்கு போறதுக்கு காரணம் இந்த வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி u sin θ அப்ப அதுதான் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம் ஓகேங்களா மத்தபடி எதுவும் இல்லை இந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலா மறந்துச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஓகேங்களா ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு தூரம் தூக்கி போடுறோம் ஒரு பொருள் இப்படி இருக்கு அப்படின்னா நான் இப்படி தூக்கி போடுறேன் இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் என்னது ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேபிட்டல் ஆர்ல டினோட் பண்ணுவாங்க டைம் ஆஃப் ஃளைட் கேபிட்டல் டி எப்பயும் போல ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் தூக்கி போடுறோம் நம்ம தூக்கி போடுற பொருள் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறது ஓகேங்களா அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா ட்ரிக் தான் இது 2ux uy ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் விழுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் ஹரிசாண்டல்லயும் டிராவல் ஆகுது வெர்டிகல்லயும் டிராவல் ஆகுது அவ்வளவு தூரம் போகுது ஒருவேளை அந்த ஒரு பொருள் மொத்த வெலாசிட்டி ஹரிசாண்டல்லே இருந்திருந்தா தூரம் போயிருக்கும் அப்ப தூரம் போகாததுக்கு காரணம் வெர்டிகல் அப்ப ரெண்டுமே அதுக்கான ரீசன் தான் அப்ப 2ux uy by g சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கான ஆக்சுவல் டெரிவேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஓகேங்களா நான் அதை ஷார்ட் ஃபார்ம் பின்னாடி இருக்கிறது ஓகேங்களா கடைசி ஒரு 4 ஸ்டெப் மட்டும் நான் எழுதிருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஃபைனல் ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா 2ux uy by g ux யூஸ் cos θ uy வந்து u sin θங்களா by g அல்லது இது எப்படி எழுதலாம் 2u square sin θ cos θ by g ன்னு எழுதலாம் sin 2θ கான ஃபார்முலா 2 sin θ cos θ அப்ப இந்த ஒரு 2 sin θ cos θவை sin 2θ ன்னு எழுதலாம் sin 2θ ன்னு எழுதலாம் இந்த u ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டேன் g அப்படியே இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் முன்னாடி
அந்த ஒரு டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தொடர்ந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ஃபார்முலா எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எது வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அதனால ஜஸ்ட் இந்த ஒரு 2 ஃபார்முலாவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா நீங்க இதை ஞாபகம் வைக்கிறத இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சு இதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா மறந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சு டெரைவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுலயுமே அதே மாதிரி சில ஸ்பெஷல் கேசஸ். என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அங்க பார்த்த மாதிரி இங்கேயுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னது? ஒன்னு தீட்டானா இன்னொன்னு 90 மைனஸ் தீட்டா, ஒன்னு 30னா இன்னொன்னு 60, ஒன்னு 15னா இன்னொன்னு 75, ஒன்னு 45னா இன்னொன்னுமே 45. ஓகேங்களா? இதுதான் என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அப்ப அந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் நான் முதல்ல என்ன பண்றேன், அந்த டைம் ஆஃப் ஃபிளைட் ரேஷியோ எடுத்த மாதிரி இங்கே ரேஞ்சுக்கு ரேஷியோ எடுக்கிறேன். இங்க தீட்டானா தீட்டா sin 2 into 90 minus theta. தீட்டாக்கு பதிலா 90 minus theta. 90 minus theta ஓட வேல்யூ என்ன வரும் நமக்கு? ஜஸ்ட் இங்க வச்சுக்கலாங்களா? நோ ப்ராப்ளம். sin 2 into 90 minus theta. ஓகேங்களா? இந்த இடத்துல g கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி sin 2 theta, இங்க sin 2 into 90 minus theta வந்து மறுபடியும் நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா தீட்டானே தான் கிடைக்கும். ஓகேங்களா? மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க மேலேயும் sin 2 theta, கீழேயுமே sin 2 theta தான் கிடைக்கும். அப்ப மொத்தமா எல்லாமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். அதாவது ரேஞ்ச் சேம், ரேஞ்சுக்கான ரேஷியோ இருக்கும்போது 1/1 கிடைக்குது. அப்ப R1 equal to R2 ன்னு அர்த்தங்களா? ஈஸ்ட் எழுதும்போது ரேஷியோ R1 is to R2 எப்படி எழுதலாம்? 1:1 எழுதலாம். which means range same. அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் இருக்கு, நான் ஒரு பொருளை 30 டிகிரில தூக்கி போடுறேன், அது ஒரு ரேஞ்ச் போயிருக்கு. ஓகேங்களா? 60 டிகிரில அதே வெலாசிட்டில யூவை நான் மாத்தல, யூவை மாத்தக்கூடாது. நான் இந்த இடத்துல யூவை கேன்சல் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, 2 கண்டிஷனுக்குமே இனிஷியல் வெலாசிட்டி சேம். அதே மாதிரி தான் டைம் ஆஃப் ஃபிளைட், எல்லா கண்டிஷனுக்கும் இனிஷியல் வெலாசிட்டி சேமா இருந்தாதான். ஓகேங்களா? இனிஷியல் வெலாசிட்டி சேமா இருந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருந்தா இந்த ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்ப நான் 60 டிகிரில தூக்கி போட்டாலும் அது அங்கதான் போய் விழுவோம். ஓகேங்களா? 60 டிகிரில நான் தூக்கி போட்டாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான் போய் விழுவோம். ஹைட் வேரி ஆகும், கண்டிப்பா ஹைட் வேரி ஆகும். எதுக்கு ஆங்கிள் அதிகமோ அதுக்கு ஹைட் அதிகமா இருக்கும். பட் சேம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா 30னா 60, இங்க ஒரு 20னா அங்க 70, அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வச்சு சேம் இனிஷியல் வெலாசிட்டி தொடக்க திசைவேகம் வந்து சேமா கொடுக்குறீங்க அப்படின்னா ரேஞ்ச் சேமா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன், ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் கூட. இதை பேஸ் பண்ணி தியரி கொஸ்டினும் இருக்கும், சம்முமே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது for angle of projection, இந்த angle of projection complementary angle ஓகே. அதுல இருந்து 45ல இருந்து இது வந்து நார்மலா 90 h theta 90 minus theta தான் வந்து complementary angle, அல்லது 45 minus alpha 45 plus alpha அதை வச்சுமே போட்டிருப்பாங்க. சில டைம் கேட்டிருப்பாங்க 45 plus theta 45 minus theta, அதாவது theta பதிலா இங்க alpha. ஓகேங்களா? அது வேற ஒரு ஆங்கிள், ஒண்ணும் இல்ல. இங்க வந்து 45 plus 20னா இங்க 45 minus 20 இருக்கும். அப்ப அதையுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா தான் வரும். என்ன ஆட் பண்ணி பாருங்க. 45 பிளஸ் இந்த ஒரு ஆல்பாவோட வேல்யூ ஒரு 10 நான் வச்சுக்கிறேன். அப்ப இங்க ஒரு 55, இங்க 45 மைனஸ் 10 எவ்வளவு கிடைக்கும்? 35. அப்ப 50 30 80 5 5 10, அப்ப 90, மறுபடியும் 90 தான் கிடைக்குது. அப்ப மீனிங் என்னது? இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். 90 வச்சு சொன்னாலும் சரி, 45 வச்சு சொன்னாலும் சரி, இதுவுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அப்படிங்கும்போது இதோட ரேஞ்சஸும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இதோட ரேஞ்சும் சேமா தான் இருக்கும். இதுக்கான ரேஞ்ச் கேக்குறாங்க, ரேஞ்சஸ்க்கான அந்த ரேஷியோ கேக்குறாங்கன்னா சேமா தான் இருக்கும். அதுக்குமே இல்ல சார் ஃபார்முலாவா அப்ளை பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 45 கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஃபார்முலாவா ரெண்டுக்குமான ரேஷியோ ஒன்றும் இல்லை, இதுல வந்து ஒரு 20 இதுல ஒரு 10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கான ரேஞ்ச் எவ்வளவு தூரம் போயிருக்கும் ரேஷியோ கேட்கல, ரெண்டும் ஒரே தூரம் தான் போயிருக்கும். அந்த தூரம் என்ன அப்படின்னு மேக்னிடியூடா கேட்கறாங்க, என் மதிப்பா கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஸ்கொயர் sin 2 theta by g. அந்த தீட்டாக்கு பதிலா இங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஆல்பாவை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 45 கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்பா மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதும். நமக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த ஒரு ரேஞ்சுக்கான வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த ரேஞ்ச் எப்ப சார் மேக்ஸிமமா இருக்கும்? மேக்ஸிமம் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரேஞ்ச் இருக்கு. ஓகே, ரேஞ்ச் பத்தி நம்ம பேசியாச்சு, எவ்வளவு தூரம் போகுது. அந்த தூரம் போறது நான் இனிஷியல் வெலாசிட்டியை மாத்தல, ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கண்டிஷனுக்கு என்னது, நான் இனிஷியல் வெலாசிட்டியை மாத்தல, ஆங்கிளை மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கேன். இனிஷியல் வெலாசிட்டி நான் மாத்தல, இவங்க இனிஷியல் வெலாசிட்டியை தான் கொடுக்குறேன். நான் இப்படி தூக்கி போடுறேன், இப்படி தூக்கி போடுறேன், சம்திங் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் எப்படி தூக்கி போகும்போது சேம் யூலே தூக்கி போட்டோம்னா இது இவ்வளவு தூரம் போயிருக்கும், இது இவ்வளவு தூரம் போயிருக்கும், இது சம்திங் இவ்வளோ, இது மறுபடியும் இங்க வந்திருக்கலாம் சம்திங். ஓகேங்களா? எந்த ஆங்கிள் நான் தூக்கி போட்டோம்னா அது மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்க போறோம். எப்ப அப்படின்னா 45 டிகிரில. எப்ப
45 டிகிரியில ஒரு பொருளை நம்ம தூக்கி போடும் போது தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் மேக்ஸிமம் நமக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும். மேக்ஸிமா கண்டிஷன் நான் உங்களுக்கு வந்து எதுல அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல கொடுத்துருப்பேன் மேக்ஸிமா அண்ட் மினிமா. அதாவது அந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 எடுத்துருப்போம். dy by dx y காம்பனன்ட் x காம்பனன்ட். இந்த இடத்துல ரேஞ்சும் தீட்டாவும் தான். ஓகேங்களா, அந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா, அப்ப dr by d தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கணும். ஓகேங்களா, அப்ப d by d தீட்டா r ஓட வேல்யூ என்னது 2u sin theta by u square sin 2 theta by g. இதோட வேல்யூ 0வா இருக்கும்போது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு cos 2 theta இருக்கும். sin 2 theta என்னவா மாறும், cos 2 theta ஆகும். u square by g கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அல்லது இங்க இருந்து அந்த பக்கம் போகும் மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். 0 by anything 0 தான். ஓகேங்களா, அப்ப cos 2 theta ஓட வேல்யூ 0. நமக்கு 2 theta ஓட வேல்யூ எப்ப வந்து cosல 90 இருக்கும், cosல 0 எப்ப வரும் வேல்யூ அப்படின்னா 90ல கிடைக்கும். ஓகேங்களா, cosல அந்த ஒரு டேபிள்ல 90 டிகிரி cos 90க்கு தான் என்னன்னு கிடைக்கும் 0 வேல்யூ கிடைக்கும். அப்ப cosல 90 டிகிரிக்கு தான் 0 வேல்யூனா அப்ப cos 2 theta ஓட வேல்யூ 90 டிகிரி. 2 theta 90 டிகிரினா theta என்னது 90 by 2 45 னு கிடைக்கும். ஓகேங்களா, 90 by 2 45 டிகிரி கிடைக்கும். அப்ப நமக்கு எப்ப மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னா 45 டிகிரில கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஆர் மேக்ஸ்க்கான ஃபார்முலா கேட்டாங்க. ஒருவேளை மேக்ஸிமம் ரேஞ்ச்னு பேசிட்டாங்க கொஸ்டின்ல, மேக்ஸிமம் ரேஞ்சுங்கிற வார்த்தையை கொடுத்துறாங்க. வெறும் ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் ரேஞ்சுங்கிற வார்த்தையை கொடுத்தாங்கன்னா உன்னோட இதே ஃபார்முலால அப்ளை பண்ணி பாருங்க. u square sin 2 theta 2 into 45 என்ன வரும் 19 கிடைக்கும். அப்ப 19 என்னோட வேல்யூ 1, sin 90 ஓட வேல்யூ 1. அப்ப 1 into anything அதேதான் வரும். அப்ப u square by 2g. ஓகேங்களா, u square by 2g இந்த இடத்துல 2 வந்திருக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் அது ஒரு மிஸ்டேக் இருக்கு, மாத்திக்கங்க. ஓகேங்களா, u square by sin 2 theta by 2g ஃபார்முலா. ஓகேங்களா, சாரி வெயிட் பண்ணுங்க. ஹரிசான்டல் ரேஞ்ச் தானே, ஹரிசான்டல் ரேஞ்சிங் போது நமக்கு r max u square sin 2 theta by g. அப்ப இங்க 2g வரக்கூடாது, g தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து வெரிஃபை பண்ணி சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நீங்க u square by g நமக்கான ஃபார்முலால ரேஞ்சுக்கான ஃபார்முலால u square sin 2 theta by g தான் இருக்கு. ஓகேங்களா, 2g இல்ல. ஓகேங்களா, மேலதான் அந்த ஒரு 2u square இருந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, u square by g வரும். r maxக்கான ஃபார்முலா என்னது, r maxக்கான ஃபார்முலா u square by g. ஓகேங்களா, ஜஸ்ட் அதை நோட் பண்ணீங்க, இந்த ஒரு 2 வரக்கூடாது இங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் மிஸ்டேக்கா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திக்குங்க. நெக்ஸ்ட் ஹரிசான்டல் மேக்ஸிமம் ஹைட் ரேஞ்ச் பார்த்தாச்சு, டைம் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குன்னு சொன்னா என்னது ஹைட். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட்ங்கும் போது ஹச்க்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருப்போம், இப்போ 1 டைமென்ஷன்லேயே பார்த்துருவோம். மேக்ஸிமம் ஹைட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல அப்ளை பண்ணி u square by 2g. இங்கதான் நமக்கு u square by 2g னு வரும். அங்க u square by g, இங்க u square by 2g னு கிடைக்கும். ஓகேங்களா, இங்க uங்கிறது ஹைட், ஹைட் போறத பத்தி தான் பேசுறாங்க. அப்ப ஹைட்ங்கிறது ஒரே ஒரு டைமென்ஷன், அந்த ஒரு டைமென்ஷனை பத்தி பேசும்போது y காம்பனன்ட். ஓகேங்களா, அப்ப u square sin 2 theta I mean sin theta னு வரும். இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கிறதுனால sin square theta. ஓகேங்களா, அங்க sin 2 theta, இங்க sin square theta மாத்தி எழுதிராதீங்க. ஓகேங்களா, இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க ஸ்கொயர் வரும். ஓகேங்களா, u square sin square theta by 2g. இதுதான் ஹைட்டுக்கான ஃபார்முலா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 டைமென்ஷன் ஃபார்முலால இருந்தா டெரைவ் பண்ணிருக்கேன். ஆக்சுவல் டெரிவேஷன் வேற. ஓகேங்களா, நான் எல்லாமே 1 டைமென்ஷன் ஃபார்முலால இருந்தா டெரைவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அது மேக்ஸிமம் ஹைட். இதோட வெலாசிட்டி என்னது கண்டிப்பா 0 இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். at maximum ஹைட்ல velocity 0 இல்ல, ஆனா horizontal component of velocity constant vertical 0. ஓகேங்களா, velocity is minimum. அந்த இடத்துல velocity மினிமமா இருக்கும். எங்க மினிமமா இருக்கும்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்ல தான், ஆனா 0 இல்ல. அந்த velocity எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா ஹரிசான்டல்ல மட்டும் தான் இருக்கும், ஹரிசான்டல் டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும், which means u cos theta. its vertical component of velocity 0 ஆ இருக்கும். அந்த இடத்துல u sin theta 0 ஆ இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி அந்த மேக்ஸிமம் ஹைட்ல velocity acceleration நடுவுல இருக்க angle 90 டிகிரி. அதாவது இப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும் வெலாசிட்டி இருக்கும். அக்ஸலரேஷன் எப்பயுமே எங்க ஆக்ட் ஆகும், கீழே தான் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல அக்ஸலரேஷன்ங்கிறது நத்திங் பட் கிராவிட்டி g. ஓகேங்களா, இதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் என்னது 90 டிகிரி. அட் மேக்ஸிமம் ஹைட்ல வந்து வெலாசிட்டிக்கு அக்ஸலரேஷனுக்கு ஆங்கிள் என்னது 90 டிகிரி. சார் மற்ற இடத்துலலாம் சொல்ல முடியாதுன்னா ரேண்டமா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க எப்பயுமே g கீழே தான் இருக்கும், அதுல உங்களுக்கு டவுட் இல்லை. g பட் வெலாசிட்டி இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, ஆங்கிள் போக போக குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்படி என்ன சொல்லலாம். ஓகேங்களா, கீழே இங்கதான் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமா இருந்துச்சு, ஜிக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் மேக்ஸிமம் எங்க அப்படின்னா இனிஷியல்ல இருக்கும் இந்த ஒரு ஆங்கிள். ஓகேங்களா, போக போக என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து மேக்ஸிமம் ஹைட்ல வந்து என்ன ஆயிடுச்சு 90 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வர என்ன ஆகுது மறுபடியும் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது.
ஓகேங்களா, இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப இங்க மேக்ஸிமம் இனிஷியல்ல மேக்ஸிமம், ஃபைனல்ல மினிமம் இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் தி வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் மேக்ஸிமம் ஹைட்ல வந்து 90 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா, என்னது ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா, அதே மாதிரி அட் மேக்ஸிமம் ஹைட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜிக்கான வேல்யூஸ். மேக்ஸிமம் ஹைட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து ஹைட்டை பேஸ் பண்ணது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப அந்த டைரக்ஷன்ல இருக்க இனிஷியல் வெலாசிட்டி என்னது சைன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். E sin square theta. கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா E cos square theta. பொட்டன்ஷியல் எனர்ஜி பை கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ tan square theta ன்னு வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது தேவைப்படும் சில இடத்துல. ஓகேங்களா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ E sin square theta, கைனடிக் எனர்ஜி வந்து cos square theta, E cos square theta. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு E கேன்சல் ஆயிட்டு sin square by cos square tan square நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு when the projected at an angle 90 degree. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நார்மல் இந்த ஒரு ஹைட்டே மேக்ஸிமம் ஹைட்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு கண்டிஷன். ஏன்னா அந்த ஒரு பொருள் போற மேக்ஸிமம் ஹைட். சார் எந்த ஆங்கிள் தூக்கி போட்டா மேக்ஸிமம் ஹைட் கிடைக்கும்? நம்ம முன்னாடி பார்த்தீங்களா மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்ப கிடைக்கும் 45 டிகிரி. அதே மாதிரி எந்த ஹைட்ல தூக்கி போட்டா சார் மேக்ஸிமம் ஹைட் போகும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா மேல தூக்கி போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட இனிஷியல் வெலாசிட்டிக்கு 90 டிகிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தூக்கி போடும்போது தான் மேக்ஸிமம் ஹைட் கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப ஆங்கிள் 90 இதுல அப்ளை பண்ணோம்னா u²/2g நமக்கு கிடைக்கும். Hmax ஃபார்முலா என்னது u²/2g. இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ரேஞ்ச் 0, எங்க தூக்கி போடுறோமோ அங்கேயே தான் கீழே வரும். ஓகேங்களா, ரேஞ்ச் 0. Hmaxக்கான ஃபார்முலா ஜஸ்ட் இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இதே நம்ம Hmax தான் நிறைய இடத்துல சொல்லுவோம். ஓகேங்களா, Hmax தான் சொல்லுவோம். பட் இந்த மாதிரி கண்டிஷனை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை ஆங்கிள்னு பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா வேணா நீங்க 90 டிகிரின்னு சொல்லலாம், தியரிட்டிக்கல் क्वेश्चन. மத்தபடி இது பெருசா யூஸ் ஆகாது இந்த ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, அடுத்தது ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இந்த இடத்துலயும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், மூணு கண்டிஷனுக்குமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அங்க டைமுக்கான ரேஷியோ எடுக்கணும்னா என்ன ஆகுது? tan θ வந்துச்சு. அதே மாதிரி ரேஞ்சுக்கான ரேஷியோ எடுக்கும்போது ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சு. இப்ப ஹைட்டுக்கான ரேஷியோ எடுக்கும்போது ஓகேங்களா, இங்க தீட்டானா அடுத்தது 90 மைனஸ் தீட்டா, ஒண்ணு இல்ல sin ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கும்போது இங்க 30 டிகிரினா 60 டிகிரி போகும்போது என்ன கிடைக்கும்? tan ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும் நீங்க டெரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 டிகிரின்னு வச்சு போடுங்க, இல்ல 60 டிகிரின்னு வச்சு போடுங்க. அதாவது தீட்டா 90 மைனஸ் தீட்டா, அதாவது இங்க சைன்னா அங்க காஸ், sin ஸ்கொயர் தீட்டானா அடுத்தது என்னது? cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப அதை வச்சு பார்க்கும்போது sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? எப்பயும் போல இது ரெண்டு கேன்சல் ஆயிர போகுது. sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் tan ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப அதோட ரேஷியோ என்னது? tan ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் நத்திங் பட் தீட்டா ஒன்னு, இன்னொன்னு என்னது? 90 மைனஸ் தீட்டா. இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்தது ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா, ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு மேக்ஸிமம் ஹைட் ஒரு மூணு கண்டிஷனை பார்த்தாச்சு. டைம் ஆஃப் ஃளைட், ஹரிசாண்டல் ரேஞ்ச், மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா, இப்ப ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் if a particle can throw a projectile to a maximum distance r max. r maxங்கற maximum distanceக்கு நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஓகேங்களா, r maxங்கற maximum height-க்கு நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். சாரி, maximum range-க்கு ப்ரொஜெக்ட் பண்றேன். the maximum height to which it will rise, அது எவ்வளவு ஹைட் போயிருக்கும் அப்படினா r maxல கால்வாசி பங்கு. ஓகேங்களா, r maxல கால்வாசி பங்கு. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பொருளை இப்படி தூக்கி போடுறேன். இது போன மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா நான் ஆர் மேக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஆர் மேக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்ப அது போன ஹைட் எப்படி இருக்கும்னா, இது மொத்தம் ஒருவேளை 10ன்னு வச்சுக்கலாம், 10 மீட்டர் அப்படின்னா இதுல கால்வாசி பங்கு, 10ல கால்வாசி பங்கு என்னது? இது வந்து 2.5 மீட்டர் இருக்கும். 2.5 மீட்டர் அப்படிங்கறத டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இது மேக்ஸிமம் ஹைட்டுக்கான கண்டிஷன்ல அப்ளை பண்ணி தான் டெரைவ் பண்ணிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை g நமக்கு கிடைச்சது. r max ரேஞ்ச் மேக்ஸ்க்கான ஃபார்முலா u ஸ்கொயர் பை g நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி h க்கான ஃபார்முலால தீட்டா இடத்துல 45, r max நமக்கு எப்ப கிடைக்கும்? 45 டிகிரில. ரொம்ப முக்கியம், r max எப்ப கிடைக்கும்? நமக்கு 45 டிகிரில கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல h க்கான ஃபார்முலால தீட்டாங்கிற இடத்துல 45ன்னு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, அதுல u ஸ்கொயர் பை g க்கு நம்ம என்ன போடலாம்? r ன்னு போடலாம். அந்த ஒரு ஃபார்முலால நம்ம போட்டு டெரைவ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க, நான் இப்ப சொன்னதை ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. r max equal to 4h ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, r max equal to 4 times of h. ஹைட்டோட 4 மடங்கு சேர்ந்தது தான் r max அப்படி சொல்லலாம். அல்லது r maxல கால்வாசி பங்கு தான் என்னது? ஹைட் அப்படின்னு சொல்லலாம். r maxல கால்வாசி பங்கு தான் ஹைட். அல்லது இந்த ஒரு ஹைட்டோட 4 மடங்கு சேர்ந்தது தான்
ஆர் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்த கண்டிஷன் ரிலேஷன் பிட்வீன் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா, ரிலேஷன் பிட்வீன் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட். இது வந்து என்ன அப்படின்னா இது மேக்ஸிமம் ரேஞ்ச். ஓகேங்களா, மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு கொடுக்காம வெறும் ரேஞ்ச், ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் அப்படின்னா u ஸ்கொயர் sin 2 θ by g, இங்க u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ by 2g. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா r = இந்த h இங்க போயிடுச்சுன்னா 4h cot θ ன்னு கிடைக்கும். நம்ம இதை டெரைவ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். r = 4h cot θ. அல்லது cot θ எனக்கு வேணாம், cot θ க்கு நமக்கு வேல்யூ தான் தெரியாது. ஓகேங்களா, சம் சால்வ் பண்ண முடியாது. அதுல cot நம்ம என்ன எழுதலாம், 1/tan எழுதலாம். tan இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப r tan θ = 4h. இங்க r = 4h, இங்க r tan θ, இங்க எக்ஸ்ட்ரா என்ன வருது, tan θ மட்டும் வருது. எப்ப ஆங்கிள் 45 இல்லாதப்ப. ஆங்கிள் 45 இந்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் எதுக்கு, θ வந்து 45 டிகிரி. ஓகேங்களா, இது எனக்கு தெரியல சார், θ வேற 45 தவிர வேற எது என்ன இருக்கு, அப்ப நம்ம எதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். tan θ அங்க யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம tan θ அங்க ஆட் பண்ணிருப்போம். ஜஸ்ட் டெரைவ் பண்றதா, எதுவுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இன் ப்ரொஜெக்டைல் மோஷன் ரேஞ்ச் r is n times the maximum height. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை விட இத்தனை மடங்கு இருக்கு. ரேஞ்ச் வந்து இப்ப ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் டைம் போக 3 மடங்கு இருக்கு, 5 மடங்கு இருக்கு, இந்த மாதிரி क्वेश्चंस கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஷார்ட்கட் ஜஸ்ட் நம்ம அந்த क्वेश्चनலயே அப்ளை பண்ணிரலாம். இருந்தாலும் ஷார்ட்கட்டா இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, r is n times of maximum height னா நம்ம என்ன எழுதலாம்னா r = n times of h ன்னு எழுதலாம். கொடுத்திருக்க கண்டிஷன் r வந்து 5 மடங்கு ஹைட்டை விட இருக்கு, சாரி r வந்து ஹைட் போல 5 மடங்கு இருக்கு அப்படின்னா 5 times of height equal to r அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, அந்த 5 அந்த 10 அப்படிங்கிற அந்த நம்பர் தான் நான் எடுத்திருக்கேன், n ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம அதை அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா, u ஸ்கொயர் sin 2 θ, r கான ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 θ by g, n அப்படியே வச்சிருக்கேன். h கான ஃபார்முலா என்னது, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ by 2g. ஓகேங்களா, ஜஸ்ட் அதை அப்ளை பண்றோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா u ஸ்கொயர் g இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு tan θ என்னது, tan θ = 4/h ன்னு நமக்கு கிடைக்கும். tan θ என்னன்னு கிடைக்கும், 4/h ன்னு கிடைக்கும். ஜஸ்ட் அதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணிருங்க. g கேன்சல் ஆயிடும், u ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, sin 2 θ இங்க sin θ, sin 2 θ வேணா எழுதலாம், 2 sin θ cos θ ன்னு எழுதலாம். என்ன எழுதலாம், 2 sin θ cos θ ன்னு எழுதலாம். இந்த ஒரு 2 இங்க வரும்போது 4 ஆ மாறிடும். ஓகேங்களா, 2 × 2 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அப்ப sin by cos ஒரு பக்கம் வச்சு இங்க tan ஆயிடும். இந்த n வந்து இங்க இருந்து இங்க வரும்போது கீழே டினாமினேட்டருக்கு வந்துரும். அப்ப 4/n ன்னு கிடைக்கும். அல்லது எனக்கு θ தான் சார் வேணும், எந்த ஆங்கிள் தூக்கி போட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க ஒரு வேளை क्वेश्चनல அப்படின்னா θ = tan inverse of 4/n எழுதலாம். அந்த θங்கிறது என்னது, நதிங் பட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு क्वेश्चनல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க r = h, ரேஞ்ச் வந்து ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ரேஞ்ச் வந்து வேல்யூ 1னா ஹைட் 1, ரேஞ்ச் 10னா ஹைட் 10, அதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா, அப்ப θவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ரேஞ்ச் = ஹைட் அப்படின்னா என்னோட வேல்யூ என்னது 1, அப்ப 4/1 என்னன்னு கிடைக்கும், நமக்கு 4 தான் கிடைக்கும். அப்ப tan inverse of 4 ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, tanல வந்து 4 வேல்யூ நமக்கு அந்த ஒரு ஆர்டர்ல இல்ல, பட் ஆக்சுவலா இதுக்கான வேல்யூ என்ன வரும்னா tanல எப்ப 4னா 76 டிகிரி. பெருசா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இதுக்கு கீழே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது r = 4h ன்னு கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் = 4 times of height அப்படின்னா நமக்கு என்ன இருந்துச்சு, 45 டிகிரிங்களா. ரேஞ்ச் = 4 times of height 45 டிகிரி. ஜஸ்ட் இதுல அப்ளை பண்ணி பாருங்க, நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, ரேஞ்ச் = 4 times of h. அப்ப இங்க 4 ன்னு அப்ளை பண்ணுவோம், n க்கு பதிலா 4 4 கேன்சல் ஆனா 1. tanல எப்ப 1 கிடைக்கும், 45 டிகிரி கிடைக்கும். அப்ப ஆங்கிள் என்னது 45 டிகிரி. ஜஸ்ட் இத நம்ம வெரிஃபை பண்ண மாதிரி ஆச்சு. ஓகேங்களா, சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேக்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஒரு ஃபார்முலாக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஒரு 3 ஃபார்முலாஸ், ஹரிசாண்டல் ரேஞ்ச், மேக்ஸிமம் ஹைட், டைம் ஆஃப் ஃபிளைட், அதுல இருந்து क्वेश्चनல இருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் ரேண்டமா கேட்கக்கூடிய அந்த ஒரு டைப்ஸ். ஓகேங்களா, क्वेश्चंस வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் இந்த இடத்துல. ஓகேங்களா, இது இல்லைனாலுமே நம்ம சால்வ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே நீங்க இதை வந்து பாத்துங்க ஒரு டைம், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுனால ஜஸ்ட் இதை தெளிவா படிச்சிட்டீங்க. இதை கொடுக்கறதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஃபார்முலா இருக்கா, r = 4h, எதுக்கு r = 4h, எந்த கண்டிஷனுக்கு, அந்த கண்டிஷனுக்கு மட்டும் தான் அதை அப்ளை பண்ணும். எல்லா இடத்தையும் அதை அப்ளை பண்ண முடியாது. சொல்றது புரியுதுங்களா, இது ஆங்கிள் 45 இல்லைன்னா இதை அப்ளைவே பண்ண முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி இது ஆங்கிள் 45 இல்லாம இருந்தா வேற என்ன அப்ளை பண்ணலாம், அதுக்குமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜஸ்ட்
புரிஞ்சு நீங்க அதை படிச்சீங்கன்னா போதும், ஈஸியா நம்ம இந்த ஒரு பார்ட்ல மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த ஒரு ப்ரொஜெக்டல் மோஷனை பேஸ் பண்ணி நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.